இதற்கு முன் நிறைய பதிவுகள் சட்டம் பற்றி லாஸ்ட் வீக்ஸ் தலைப்பில் கொடுத்துள்ளேன். அதையெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் மேலும் மேலும் எனக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். மேலும் மேலும் சட்டங்களை பற்றியும் புது புது சட்டங்களை பற்றியும் பாராளுமன்றத்திலும் நன்கு ஸ்டேட் இந்த மாநிலத்திலும் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை உங்களுக்கு தொடர்ந்து தர இருக்கிறேன். ஆகவே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்குவிக்க வேண்டுகிறேன். இப்பொழுது த ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் 1856 இந்துக்கள் விடோவாக இருந்த லேடிஸுக்கு மட்டும் மேஜராக இருந்தால் அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். இது ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் 1856 என்பது கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களால் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியர்ஸ் கேம் திஸ் ஆக்ட் த்ரூ பை அவர் லாஸ்ட் வீக்ஸ் நவ். இதில் 7 பிரிவுகள் உள்ளன. முதல் பிரிவுகள் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், அந்த காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் வெள்ளைக்காரன் காலத்திலே யோசித்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் இது. இந்துக்கள் நிறைய ரீமேரேஜ் ஆக்ட் அப்போது சட்டம் இல்லாததால் அவர்களுக்கு இது உதவும்படி இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. 7 பிரிவுகள் தான் இருந்தாலும் இந்த சட்டம் மிக முக்கியமாக வெள்ளைக்காரன் பீரியடில் கிழக்கிந்திய கம்பெனியாளர்களால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் என்பதால் இது இந்திய மக்களுக்கு இது மிக உதவியாக இருந்தது. இது அவர்களுக்கு சில டிசீஸ் இறந்து போன கணவரின் சொத்துக்களில் சில உரிமைகள் உள்ளதையும் சுட்டி காட்டுகிறது. இந்த ரீமேரேஜுக்குள்ள சட்டத்தின் பிரிவு 1 அவர்கள் மேஜராக இருந்தாலே போதும், இந்த சட்டம் அவர்களுக்கும் பொருந்தும். குழந்தை இருந்தாலும் சரி இல்லையானாலும் சரி, குழந்தை இருந்தால் வருங்கால கணவன் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும், அல்லது அவளது பாட்டி தாத்தா அத்தை மாமா அப்பா அம்மா இவர்கள் அந்த குழந்தையை பராமரிப்பதாக இருந்தால் அந்த சட்டம் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த சட்டத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம் என்பதை தெரிவித்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண வேண்டுகிறேன். வணக்கம்.